இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற ஒரு அருமையான ஒரு டீசல் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபியட் ஃபுண்டோ நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கான ஒரு சூப்பரான அப்டேட் தான் இந்த அப்டேட் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. 2011 மாடல் தேர்ட் ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN69 தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க. வண்டியில ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம்னு எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். வண்டி வேற லெவல்ல இருக்கும். இந்த வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் TN69 AB 9641. வண்டியோட கலர் பாத்தீங்கன்னா மெரூன் கலர்ல இருக்கு. வண்டியில சின்ன சின்ன ஸ்கிராச்சஸ் இருக்கு. மேல ரூப் ஃபேட் ஆயிருக்கு பெயிண்ட். மற்றபடி வேற எந்த வேலையுமே இருக்காது. வண்டி ரொம்பவே தெளிவா இருக்கு. இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் காசுக்கு ஒரு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. ஒரு அருமையான வண்டின்னு சொல்லலாம். பர்சனலா எனக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி. ஏன்னா மைலேஜ் வைஸாகவும் வந்து ஒரு பெர் லிட்டருக்கு டீசலுக்கு 20 வரையும் மைலேஜ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் சேஃப்டி ஃபியூச்சருக்குமே ரொம்பவே ஒரு பேர் போன வண்டினா அது ஃபியட் லீனியா தான். பாடி பில்டு, அதாவது அந்த பாடியோட குவாலிட்டி, அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னதான் நீங்கள் ஸ்பீடாக போய் ஸ்கிட் அடித்தாலும் வண்டி கொஞ்சம் கூட அசையாதுங்க. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பாடியோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் வந்து இதே இன்ஜின் தான் ஸ்விஃப்ட் டிசைருக்கு எல்லாமே வருது. ஆனால் பாடி நம்ம கம்பேர் பண்ணும்போது ஸ்விஃப்ட் டிசைரு, ஸ்விஃப்ட், ஃபியட் லீனியா, ஃபுண்டோ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணும்போது ஃபுண்டோவும் ஃபியட் லீனியாவும் ரொம்பவே ஹை குவாலிட்டியான ஒரு பாடி பில்டு பண்ணியிருப்பாங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும். இப்போ வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நம்ம பார்க்கலாம். எல்லாமே தெளிவாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் நீங்கள் பார்த்துட்டு தெரிஞ்சுக்க முடியும். வண்டியோட இன்டீரியரில் டோர் பேடில் பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் வந்துருது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சைடு மிரருக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துருது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். ஃபியட் லீனியாவை பற்றி சொல்லவே வேணாம். ஃபியட் ஓட்டினவங்களுக்கு ரொம்பவே தெரியும் இந்த வண்டியோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது. வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,29,305. கொஞ்சம் ஃபேடாக தான் தெரியுது, ஆனால் கிலோமீட்டர் தெரியுது. டிஸ்பிளே கொஞ்சம் பிளர்ராக இருக்குது வெயிலில் நின்றனால. வண்டியோட ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அட்ஜஸ்டபிள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. இன்பில்டாக கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடுது. ப்ராப்பராக ஒர்க்கிங்கில் இருக்குது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் மேனுவல் கியர் வந்துடுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக், சிங்கிள் ஏர் பேக், மொத்தம் டூயல் ஏர் பேக் வந்துடுது வண்டியில். வண்டியோட சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக கம்பெனிலேருந்து வந்து அதே சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க. மேலே அப் அண்ட் சருமே தெளிவாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பாருங்கள், அதுவுமே தெளிவாக பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட்லேருந்து ரியர் வியூ பாருங்கள், அதுவுமே நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி வெண்ட் வரும். வெண்ட்டுக்குள்ளே மேலே இருக்கிற கவர் மட்டும் மிஸ்ஸிங். ஆனால் காற்று எல்லாமே வருது, கூலிங் எல்லாம் வருது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரூஃபில் லைட்டாக ஃபேட் இருக்குங்க. ரூஃபில் ஃபேட் இருக்குது. அது மாதிரி வென்ஷீல்டில் சின்ன ஒரு கிராக் இருக்குது, ஃப்ரண்ட் வென்ஷீல்டில். இது மட்டும்தான் வண்டியில் இருக்கிற குறை. மற்றபடி இன்ஜின்லாம் 100% சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். பூட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. சுவிட்சை ப்ரெஸ் பண்ணோன்னா ஓப்பன் ஆயிடுது. பூட்டில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு பேஸ் பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஸ் டியூப் ஒன்று கொடுத்து சூப்பராக இருக்குது. JBL கொடுத்துருக்காங்க, ரொம்பவே தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னியுமே ஒரு 90% கண்டிஷனில் பிரிஸ்டோனில் கொடுத்துருக்காங்க. மியூசிக் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குங்க. ஏன்னா பேஸ் பாக்ஸோட அந்த எஃபெக்ட்லாம் வந்து ரொம்பவே ஒரு கிளியராக பக்காவாக இருக்குது. மியூசிக் ஃபீல் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஃபீல் குட்டாக இருக்கும். இப்போ வண்டியோட இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணி இன்ஜினோட கண்டிஷன், குவாலிட்டி எல்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பானட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. டீசல் வண்டியில் ஒரு சூப்பரான வண்டி, ரொம்பவே ஸ்மூத்தான இன்ஜின் கண்டிஷனோட இந்த வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்துருக்கு. வண்டியோட இன்ஜின் பாருங்க, ரொம்பவே தெளிவா இருக்கு. சீல்டு கண்டிஷன்ல தான் இருக்கு. சீல்டு இன்ஜின் கண்டிஷன்ல டைமிங் செயின் மட்டும் மாத்திருக்காங்க. மற்றபடி வண்டி வேற லெவல்ல சீல்டு இன்ஜின் தான். வண்டியில எந்த விதமான ரஸ்ட் ஒர்க்கோ இல்லை ஆக்சிடென்டல் ஹிஸ்டரியோ எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரியுமே புதுசாக போட்டிருக்காங்க. ABS பிரேக்கிங் சிஸ்டமும் வந்துருது. உங்களுக்கு இன்ஜின் இங்கே பார்த்தாவே தெரியும், மல்டி ஜெட்டுங்க. மல்டி ஜெட்டுன்றது பார்த்தீங்கன்னா டாடா இண்டிகா, விஸ்டாலெல்லாம் கோட்ரு ஜெட்னு கொடுப்பாங்க. அதே இன்ஜின் தான். ஸ்விஃப்ட் டிசைரு, எர்டிகா இது எல்லாத்துக்குமே வரக்கூடிய அதே இன்ஜின் தான். இந்த ஃபியட் பிராண்ட்லேருந்து தான் மற்ற கம்பெனி எல்லா கம்பெனிக்குமே சப்ளை ஆகுது. அந்த இன்ஜின் தான் இந்த வண்டியில் பொறுத்திருக்காங்க. ரொம்பவே குவாலிட்டியாக இருக்குது. இப்போ வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதை காட்டுறேன். அந்த சவுண்டையும் கேளுங்க.
ரொம்பவே ஒரு ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில இருக்கு. இன்ஜினை பொறுத்த வரையும் வேற லெவல்ல இருக்குன்னு தான் சொல்லணும். வண்டியோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கு. பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி ஃபியட் மட்டும்தாங்க. ஃபியட் ஃபுண்டோ, ஃபியட் லீனியா எப்பவுமே ஆல் டைம் ஃபேவரட்ன்ற மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. இந்த வண்டி தான் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த வண்டியோட டீட்டெயில் இன்னொரு தடவை நான் சொல்லிடுறேன். 2011 3வது ஓனர் கண்டிஷன்ல இருக்கு. லோக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் தான், TN 69 தூத்துக்குடி ரெஜிஸ்ட்ரேஷன். இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,29,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம காட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 1,95,000 ரூபாய். சூப்பரான ஒரு சொகுசு வண்டி வித் ஃபுல் ஆப்ஷனோட இந்த வண்டி மட்டும் தாங்க எடுக்க முடியும். அதுவுமே சேஃப்டி ஃபியூச்சர்ல வேற லெவல்ல இருக்கும். நம்ம மார்க்கெட்லயே ஒரு அருமையான வண்டினா கண்டிப்பா இந்த வண்டியை மட்டும் தான் சொல்லணும். சேஃப்டியில அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் வைஸா வேற லெவல்ல இருக்கும். இந்த வண்டியோட ரேட் பிக்சர் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பா சின்னதா குறைச்சு கொடுக்கலாம். கண்டிப்பா இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். இந்த வண்டி தேவைப்பட்டா உடனே நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு டைரக்டா விசிட் பண்ணுங்க. வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஒரு மெக்கானிக் வச்சு செக் பண்ணுங்க. மெக்கானிக் வச்சு செக் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுனா 1க்கு 2 மெக்கானிக் கூட வச்சு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமா அந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம். வண்டி வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா அந்த வண்டியை மிஸ் பண்ணாம எடுத்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.